அப்பர் சுவாமிகள் வந்து நமக்கு ஒரு தேவாரமாக கொடுத்திருக்கின்றார். ஒரு 2 நிமிஷம் அதை பார்த்துட்டு நம்ம திருக்குறளோட இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்து விடலாம். பாருங்கோ, காயமே கோயிலாக, இதை நம்ம பல முறை நீங்கள்லாம் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக, அந்த கடிமணம்னா என்னன்னு சொல்கிறேன். கடிமணம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நிறைய நீர் அமைய வாட்டி, கடைசி மிக முக்கியமானது, பூசனை ஈசனார்க்கு போற்று அவி காட்டினாயோ. இவ்வளவு அழகான தேவாரம் பாருங்க, எப்படி உலக தத்துவத்தை கொண்டு வந்து 4 வரையில் நிறுத்திட்டார். காயமே கோயிலாக, நம்ம இந்த கோயிலுக்கு வரோம் வேண்டான்னு சொல்ல உடனே 4 கோயிலுக்கு வராமல் விட்டுற போகிறேன், அதுக்கு சொல்லலை. முன்னாடி எதுவா இந்த காயமே கோயில். இறைவன் எங்கே குடிகொண்டிருக்கிறார்? நம் உள்ளே குடிகொண்டிருக்கிறார். இறைவன் இருக்கும் இடம் கோயில். அப்போ இறைவன் உள்ளே இருக்கார்னா இந்த உடம்பு தான் கோயில். அதை எப்படி பார்த்துக்கணும்? நம்ம ஒழுங்காக சாப்பிட்டு, ஒழுங்காக தூங்கி, உடற்பயிற்சி செய்து, தொண்டு செய்து, அப்படின்னு என்ன சோம்பேறித்தனமாக ஞாயிற்றுக்கிழமை காத்தால 11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தோன்னா அதற்கு பெயர் தான் வந்து இறைவன் இருக்கக்கூடியதை இப்படி தான் நம்ம பார்த்துக்கணுமா? நம்ம அப்போது கோயிலில் வந்து நம்மை தாண்டி தொண்டு செய்ய வேண்டும் என்றால் உடம்பை நன்னா பார்த்துட்டோன்னு வைங்கோ, நம்மளால் வீட்டில் உட்கார முடியாது, தள்ளும். போய் வேலை செய்யின்னு உடம்பே தள்ளும். அப்போது இந்த கோயிலாக நாம் பாவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். முதலாவது. 2வது, கடிமணம் அடிமையாக. பாருங்க, கடிமணம்னு சொல்கிறார். நமக்கு திருப்புகழில் கண்ணார் உரைத்த என் மன்னா அப்படின்னு ஒரு சொற்றொடரை அருணகிரிநாத பெருமான் சொல்லி இருக்கின்றார். கண்ணார்னா, இப்போ நார் இருக்குல்ல, நார் எதுக்கு இருக்கும்? தேங்காய்க்கு தானே இருக்கும். தேங்காய்க்கு தான் நார் என்ன பண்ணுவோம்? நல்லா உரிச்சுட்டு அதை உடச்சி அது உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை நல்லா எடுத்து குடிப்போம், நீர்னு சொல்லுவோம் இல்லையா? அதை நம்ம நார்னு சொல்லுவோம். ஆனால் அருணகிரிநாத பெருமான் என்ன சொல்கிறார்? அதை கல் நார், ஒரு கல் இருக்கான், அதை சுற்றி நார் இருக்கான். அந்த கல் தான் மனம். அது எப்படி இருக்கு? கல்லாக இருக்குது. அதை நார் சுற்றி என்ன இருக்குது? ஆணவம், கண்மம், மாயைன்னு இருக்குது. தேங்காவை யோசிச்சு பாருங்க, அழகாக தேங்காயெல்லாம் உரித்து அது உள்ள இருக்க உடைத்தால் தான் நமக்கு உள்ள ஆன்மாவாகப்பட்டது வெளிப்படுகிறது. அதுபோல் கண்ணார் உரித்த என் மண்ணானா எந்த அர்த்தம்? என்ன அர்த்தம்? இறைவா, இந்த கல்லா மனமாகப்பட்டது கல்லாக மாறி சுற்றி நார் மாதிரி இருக்குது, அதெல்லாம் உரிச்சு போட கண்ணார் உரித்த சொல்கிறார் பாருங்க. அப்படித்தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? கடிமணம் அடிமையாக்கி. ரொம்ப கடுமையாக இருக்குது. நம்மால் வந்து நம்ம குடும்பத்தை தாண்டி நம்மளால் சிந்திக்கவே முடியல. அதனால தான் கடத்தை வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்படி கடிமணம், அதை நம்ம அடிமையாக்கும் பொழுது, அடிமையாக்குறதுனால என்ன? நாம் புறத்தே இந்த 5 புலனின் வாயிலாக படக்கூடிய ஆசையை புறத்தே நிறுத்தணும், அகத்தே கொண்டு போகக்கூடாது. அதுதான் கடிமணத்தை அடிமையாக்கி. வேற ஒன்றும் இல்லை. கார் வாங்கிட்டா மனசு நிம்மதி வந்துருமா? நன்னா ட்ரெஸ்ஸு போட்டுட்டோன்னா மன நிம்மதி வந்துருமா? பாருங்க, என்ன நினச்சிடுறோம்? புறத்தே ஒரு செயலை செய்தால் அகத்தே அது வந்து நமக்கு நிறைவை கொடுத்து விடும் என்ற பொய்யின் மீது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். புறத்தே செய்ய வேண்டிய வேலைகளை செய்வோம், அகத்தே செய்ய வேண்டிய விஷயங்களை நாம் பிரித்து செய்ய வேண்டும் என்பதுதான் கடிமணம் அடிமையாக. வாய்மையே தூய்மையாக. இப்போ மெய் என்றால் என்ன? இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் மாறாமல் இருப்பது தான் மெய் இல்லையா? அப்படி வாய்மையே தூய்மையாகனா என்ன அர்த்தம்? நாம் இறைவனுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது, பூஜை செய்யும் பொழுது உடலை வந்து கோயிலாக பாவித்து, மனதை அடிமையாக அறிவித்து, நம் வாய்மையவே வந்து சுத்தமான நீராக மாற்றி, மனமணி லிங்கமாக உள்ள வந்து ஒரு மணி இருக்கான், அது அப்படியே ஜொலிக்கிறதான். அந்த ஜொலிக்கிறது இல்லையா, அதுதான் லிங்கமா மனசுக்குள்ள. அந்த லிங்கத்தை எப்படி நம்ம எதோட வந்து அபிஷேகம் செய்வது? அவர் என்ன பண்ணார் அபிஷேகமாக? இப்பதான் பார்த்தோம். வாயிலார் என்ன அபிஷேகம் பண்ணார்னு பார்த்தோம். இவர் என்ன செய்கிறார்? நமக்கு அப்பர் என்ன சொல்றார்? நேயமே நெய்யும் பாலா. மனசுக்குள்ள நெய்யும் பாலுமா எதை வச்சு பண்றாரா? நேயம். நேயம்னா என்ன? கலப்படம் இல்லாத, கபடம் இல்லாத அன்பு. அதான் அருள்னு பெயர். அதை கொண்டு அவர் என்ன பண்றார்? அங்கே அபிஷேகம் செய்கின்றார். நிறைய நீர் அமைய வாட்டி, இந்த பொருட்களெல்லாம் வைத்து நம்ம அபிஷேகம் செய்து பூசனை ஈசனாருக்கு போற்று அவி காட்டினோயே அப்படிங்கிற. அவின்னு என்ன தெரியுமா? அவிசுன்னு சொல்லுவா. பூஜைக்கு போனால் நீங்கள்லாம் கேள்வி, ஹோமகுண்டத்தில் அவிசு உண்டாங்கன்னு சொல்லி அதை வந்து நைவேத்தியமாக கொடுப்பது. இங்கே எது அவிசு நமக்கு? இந்த முதல்ல சொன்னாரே, இந்த உடல் தான் அவிசு. அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? இறைவனுக்கு
நிவேதனம் செய்ய வேண்டும் என்று நமக்கு இங்கே அப்பர் சுவாமிகளும் இதே விஷயத்தை தான் நமக்கு தேவாரத்திலே சொல்லி இருக்கின்றார்.